பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 16ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு இரண்டாம் வாய்ப்பு, த செகண்ட் சான்ஸ். வேதத்தில் நம்ம அநேகரை குறித்து பார்க்கும்போது அவர்களுக்கு இரண்டாம் வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருப்பது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும்போது அதை நாம் தவற விடுகிறோம். தவற விடும்போது, ஐயோ, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் தவற விட்டு விட்டேனே, இனி என்னால் திரும்ப எழும்ப முடியுமா என்று கூட நாம் கேட்கலாம். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேகர் ஆண்டவர் கொடுத்த முதல் வாய்ப்பை தவற விட்ட பிறகு ஆண்டவர் அவர்களை தூக்கி எடுத்திருக்கிறார். இரண்டாம் வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு திரும்பவுமாக ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் விசுவாசத்தினால வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதம் முழுவதிலும் நாம் படிக்கும்போது அநேக இடங்களில் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நாம் நம்பி வாழ வேண்டும். நம்முடைய சுய புத்தியை நாம் சாராமல் கர்த்தரை நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஒரு சுபாவம் என்னவென்றால், ஒரு பாவ சுபாவம் ஆண்டவரை விசுவாசித்து வாழாமல் நம்முடைய சுயத்தை சார்ந்து வாழ்வதாகும். 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன், கர்த்தரை விட்டு விலகக்கூடிய இருதயம் நமக்கு இயல்பாகவே இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த பூமியில் ஒரு பாவமுள்ள உலகத்தில் ஒரு பாவியாக பிறந்து அதன் பின் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த ஆதாமுடைய சுபாவம் நமக்குள்ளால் இருக்கிறபடியால் கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய அந்த ஒரு இருதயம் அடிக்கடி மேலோங்கி காணப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், நாம் விசுவாசித்து வாழ வேண்டும், நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நாம் வாழக்கூடாது. அப்படியே நாம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட இதே காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அப்போ கர்த்தரை விட்டு அகன்று போகிறவர்கள், அல்லது நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு அகன்று போகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அடிக்கடி வேதத்தில் வாசித்து கொண்டிருக்கிறோம். அல்லது தங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டது என்று சொல்வதற்கு அநேக உதாரணங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு திரும்பவுமாக ஒரு இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நல்ல ஒரு உதாரணத்தை கொண்டு இந்த காரியத்தை ஆண்டவர் எரேமியா புஸ்தகத்தில் அழகாக விளக்கியிருக்கிறார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இந்த குயவன் களிமண் என்று சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை பயன்படுத்தி ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து நாம் அடுத்த 6ஆம் வசனத்தின் கடைசியில் நம்ம படிக்கும்போது, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எப்படி களிமண் ஒரு குயவனுடைய கரங்களில் இருக்கிறதோ அதே மாதிரி நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு உதாரணத்தை கொண்டு ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை
விளக்கி காண்பிக்கிறார். அப்போ இந்த இடத்துல அந்த குயவன் வனைந்து கொண்டிருந்த அந்த மண்பாண்டம் அவனுடைய கையில் கெட்டு போயிற்று. திரும்பமாக நம்ம பார்க்கும்போது குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைகிறான். நிறைய நேரத்தில் நாமும் கூட ஆண்டவருடைய கரத்தில் இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம், நாம் சரியாக நடக்காமல் இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த நோக்கங்களை நிறைவேற்றாமல் நாம் போய்விடுகிறோம். அப்போ ஆண்டவர் அவருடைய கரத்திலேயே வைத்திருக்கிறார், அதனால நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், நம்மை திரும்பவும் வேறே பாண்டமாக அவர் வணைகிறார். இதுதான் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மேன்மை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் தவறி போனாலும் கூட, கீழே விழுந்தாலும் கூட, எத்தனை முறை கீழே விழுந்தாலும் கூட, நாம் விசுவாசித்து கர்த்தருடைய கரத்திலேயே நாம் அடங்கி இருக்கும்போது அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்கிறோம். நம்மை வேறே ஒரு பாண்டமாக அவர் திரும்பவும் வணைந்து கொள்ளுவதற்காக. எத்தனை முறை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை அனுபவித்திருந்தாலும் கர்த்தருடைய கரங்களில் நம்மை திரும்ப கொடுக்கும்போது அவர் நம்மை திரும்பவும் வணைந்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். குயவனுடைய கரங்கள் அது நம் தேவனுடைய கரங்கள். எப்படிப்பட்ட விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக நடத்தினாலும் கொண்டு போனாலும் அவருடைய கரத்தில் நம்மை திரும்ப ஒப்பு கொடுக்கும்போது நம்மை திரும்பவுமாக வேறே பாண்டமாக புதிய ஒரு பாண்டமாக மாற்றி நம்மை அவரால் பயன்படுத்த முடியும். அப்போ மிக மிக தேவையான சத்தியம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கரத்தில் அடங்கி இருப்பது. அவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கும்போது அவர் திரும்ப நம்மை என்ன பண்ண முடியும், வணைய முடியும். புதிய நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் தர முடியும். திரும்பவுமாக நம்மை பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக அவரால் மாற்ற முடியும். இன்றைக்கி நிறைய பேர் ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவருடைய கரத்தில் இல்லாமல் காணப்படுகிறதுனால அவர்களால் ராஜ்யத்திற்கு அடுத்த கனிகளை என்ன பண்ண முடியல, கொடுக்கவே முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது நம்முடைய மீறுதல்கள் தவறுதல்களின் மத்தியிலும் அவர் நம்மை வேறே பாண்டமாக வணைந்து புதிய நோக்கங்களை கொடுத்து பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நம்மை மாற்றி அவர் பயன்படுத்துவார். இந்த உலகத்தில் இருக்கிறதுலே மேன்மையான காரியம் அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து அவருக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக வாழ்வது தான். அந்த ஒரு சிலாக்கியத்தை நம்ம யாருமே இழந்து போய்விடக்கூடாது. அப்படி நாம் இழந்து போய்விடக்கூடாது. அவருடைய கருத்தில் பிரயோஜனமான பாத்திரமாக காணப்பட வேண்டும். இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் திரும்ப திரும்ப எங்களுக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய தேவனாக இருக்கிறீர். உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் பெருகி கொண்டே இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுடைய தோல்விகளின் மத்தியிலையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் கொடுக்க நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் நாங்கள் அடங்கி இருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை தரக்கூடிய தேவனாக இருக்கிறீர். எங்களை புதிய பாத்திரமாக வணைந்து பயன்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறீர். உம்முடைய பலத்த கருத்திற்குள்ளாக நாங்கள் அடங்கியிருந்து உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக என்றைக்கும் காணப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.